சூழ்ச்சியால் முனிவர் இங்கு வந்தாரோ என மன்னன் வியந்தான். அன்பான தமிழ் உணர்வாளர்களே, கம்பராமாயணத்தின் பெருமைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கடந்த பாடல்ல வறண்டு போன தேசத்துல பெரும் மழை கொட்டுச்சுன்னு பார்த்தோம். அந்த மழையை பார்த்ததும் அரசன் ரோமபாதனுக்கு ஒரே ஆச்சரியம். இத்தனை நாள் இல்லாத மழை இப்போ எப்படி வந்துச்சு? காரணம் என்னவா இருக்கும்? உடனே அவரோட மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வருது. அட, அந்த மகரிஷி கலைக்கோட்டு முனிவர் வந்திருக்காரே, அவர் வருகையால் தானோ இந்த மழை அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனா அடுத்த நிமிஷமே அவருக்கு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா உலகத்தையே துறந்த அந்த முனிவர் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தார்? யார் அவரை வர வச்சாங்க? அவர் எதனால ஈர்க்கப்பட்டு வந்தார்? அப்படின்னு அந்த அரசனுக்குள்ள எழுந்த அந்த கேள்வியைத்தான் கம்பர் இந்த பாடல்ல அற்புதமா படம் பிடிச்சிருக்கார். கேளுங்கள். காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்தக்கோமுனி இவன் அடைந்தனன் கொல் கொவ்வைவாய் தாமரை மலர் முகத்தரளவாள் நகைத்தூமமென் குழலினர் புணர்த்த சூழ்ச்சியால். காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்தக்கோ முனி, ஆசை, கோபம், மயக்கம், இந்த மூணையும் சுத்தமா விட்டவர். இந்த உலகத்து பற்றுகள் எதுவுமே அவரை அண்டாதவர். முனிவர்கள்லையே பெரிய முனிவர். அப்படிப்பட்ட கோ முனிவர் இவன் அடைந்தனன் கொல் இங்கே வந்து சேர்ந்துட்டாரோ? ஏன் வந்து சேர்ந்தார்? எதனால வந்தார்? கொவ்வை வாய் தாமரை மலர் முகத். இந்த நாட்டு பெண்கள் சிலரை அனுப்பிச்சோமே, அவங்க எப்படிப்பட்டவங்க? கொவ்வை பழம் மாதிரி சிவந்த உதடுகள், தாமரை மலர் மாதிரி அழகான முகம், தரள வாழ் நகை, முத்து மாதிரி ஜொலிக்கிற பற்கள், அதனால வர்ற பிரகாசமான புன்னகை, தூம மென் குழலினர், அகில் புகை போட்டு மென்மையாக்கி மனம் வீசும் கூந்தலை உடைய பெண்கள், புணர்த்த சூழ்ச்சியால். அவங்க செஞ்ச அந்த சூழ்ச்சியால் தானோ? அந்த அழகாலும் அந்த புன்னகையாலும் அந்த பேச்சாலும் செஞ்ச அந்த திட்டத்தால் தானோ இந்த முனிவர் இங்கே வந்து சேர்ந்தார்? பாருங்க நண்பர்களே, கம்பர் எவ்வளவு அழகா அந்த காட்சியை கண் முன்னாடி நிறுத்துறார். உலகப்பற்றை விட்ட முனிவர் ஒரு பக்கம், உலகத்தின் கவர்ச்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்த பெண்களின் அழகு ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த முனிவரை இங்கே வர வச்சது அந்த பெண்களோட சூழ்ச்சி தானான்னு அரசன் கேட்கிற அந்த கேள்வி, அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு? தூய்மையா இருக்கிற ஒருத்தரை இந்த உலகம் எப்படி இழுக்குதுன்றத கம்பர் ஒரே பாடல்ல காட்டிட்டார். இது கம்பரின் கவித்திறன். இந்த அதிசயமான வருகைதான் அடுத்த கட்டத்துல இந்த முனிவரை எப்படி மன்னன் வரவேற்க போறான், எப்படி அவரை சந்திச்சு மரியாதை செலுத்த போறான்கிறதை நமக்கு சொல்ல போகுது. அடுத்த பாடல்ல மன்னனின் செயல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.